விண்மீன்கள் எவ்வளவு காலம் வாழும் என்று கேள்வி எழுப்பி அதன் ஆயுட்காலத்தை விவரிக்கிறார் விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன். எதையாவது ஒன்றை நிரந்தரமானது என சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால் முற்காலத்தில் சூரியனும் சந்திரனும் நிலையானவை, ஆதியிலிருந்து உள்ளவை, என்றும் அழியாதவை என்று பொருள்படும்படி சூரியன் சந்திரன் உள்ளவரை என்று கூறுவார். ஆனால் உண்மையில் விண்மீன்கள் எவ்வளவு காலம் நிலைத்து இருக்கும்? அவற்றின் வாழ்நாள்தான் என்ன? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இளம்பருவம் எய்தி வயதை கடந்து மூப்படைந்து இறப்பது போல விண்மீன்களும் பிறக்கின்றன, வளர்கின்றன, மூப்படைகின்றன, மடிகின்றன. நமது சூரியன் பிறந்து சுமார் 460 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இப்போது அது நடுத்தர வயதை எட்டியுள்ளது. மூப்படையும் நிலையை நோக்கி அது செல்கிறது. அதாவது அது ஒரு சிவப்பு ராட்சச விண்மீனாக மாறப்போகிறது. பின்னர் அதன் இறுதி நிலையான வெள்ளை குள்ள விண்மீனாக மாற சுமார் 500 முதல் 600 கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என மதிப்பிடப்படுகிறது. மனிதர்களில் பல வகைகள் உள்ளதைப் போல விண்மீன்களிலும் பல வகைகள் உண்டு. 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன் நடந்த பெருவெடிப்புக்கு பிறகு பிரபஞ்சம் படிப்படியாக பரிணாமம் அடைந்து நமது கண்களுக்கு புலப்படும் பிரபஞ்சத்தில் சுமார் 1,00,000 கோடி அளவுக்கு விண்மீன்கள் பிறந்துள்ளன. இவற்றில் பல வாழ்ந்து மடிந்துவிட்டன, சில இன்னும் உயிருடன் உள்ளன, சில சமீபத்தில்தான் பிறந்தவை. கணிசமான அளவிலான விண்மீன்கள் நம் சூரியனின் ஆயுள் முடிந்த பின்னரும் நீண்ட நாள் வாழும். நன்றி.